வெல்கம் டு மகுடம் படிப்பகம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த வால்யூமா நம்ம எங்க போறோம் அப்படின்னா வால்யூம் நம்பர் டூ தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில பயாலஜி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு சிலபஸ்ல டைரக்டா அறிவியல் அப்படின்னு வருது. ஓகே, சிலபஸ்ல டைரக்டா வரதை நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். ஓகே, எல்லா வால்யூம்லயும் அதுக்கப்புறம் பல்துறை சார்ந்த அப்படின்னு கடைசியில கொடுத்துருப்பாங்க. அதுல எல்லா துறையும் அடங்கும். அதை நம்ம செகண்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சு பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல டைரக்டா குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெளிவா இருக்கும். இது வரைக்கும் நம்ம தகவல் தொழில்நுட்பம், ஆட்சி சொற்கள் இதெல்லாம் சிலபஸ்ல டைரக்டா கோட் பண்ணுது. அதனால நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம இதை ஆரம்பிக்கலாம். நீங்க பயாலஜி வந்து இந்த தகவல் தொழில்நுட்பம் மாதிரி இருக்காது, அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். நான் அப்படிதான் கொண்டு வரேன். ஒன்னு ஈஸி, ஒன்னு கஷ்டம், ஒன்னு ஈஸி, ஒன்னு கஷ்டம், இந்த மாதிரி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்பதான் உங்களுக்கும் வந்து ஒரு பர்டன் இருக்காது. நீ எல்லாமே ஈஸியா கொடுத்துட்டு கடைசியில டம்ப் பண்ணனா கஷ்டமா இருக்கிறது, உங்களுக்கும் படிக்க கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம எளிமையா படிச்சுட்டு போகலாம். ஓகேவா? நீங்க பயாலஜி வந்து தகவல் தொழில்நுட்பம் மாதிரி இருக்காது. நம்ம தகவல் தொழில்நுட்பம் வந்து ஒரு நாளைக்கு 300 பக்கமெல்லாம் போகணும். ஏன்னா அது ரொம்ப ஈஸி. ஒரு ரூட் வேர்ட் படிச்சீங்கன்னாவே நீங்க படிச்சிடலாம். ஆனா இது வந்து அப்படி இருக்காது. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இதுல வந்து 100 கொடுக்குறேன். ஓகே, 100 வந்து மேக்ஸிமம் நான் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலது ஒரு 10-15 நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம மேக்ஸிமம் வந்து 100 நான் கொடுக்குறேன். போக நான் ஸ்பீட் ஏத்துறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பட்டன் கொடுக்க நான் விரும்பல. நீங்க இப்ப ஆரம்பிங்க, நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அப்ப ஆக்சியல்னா ஆக்சிஸ் நான் சொல்லியிருக்கேன். ஆக்சிஸ்னா அச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஆக்சிஸ் வரும், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு. இங்க வந்திருக்கா அச்சு. இந்த அப் அப்படின்னாவே ஆப்சண்ட் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஆப்சண்ட்னா இல்ல, வரல, ஆப்போசிட் ஆனதுன்னு நினைச்சுக்கணும். ஓகே, இப்ப பாருங்க விலகியன்னு வந்திருக்கா. இந்த மாதிரி ஏபி போட்டு நிறைய வரும், நான் காமிக்கிறேன். ஓகேவா? அப்டமன் அப்படின்னா நம்ம அடிவயிறை சொல்றது, அடிவயிறு அப்டமன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இமேஜ் வச்சிருக்கேன் பாத்துக்குங்க. அப்டாமினல்னாவே என்னங்க? அடிவயிறு. அரோட்டா அப்படின்னா பொரோட்டா அப்படின்னு ஞாபகம். பொரோட்டா சாப்பிட நமக்கு மணி வேணும். மணி, தமனி. இந்த அரோட்டால நிறைய பக்கம் வரும். ஃபர்ஸ்ட் நீங்க ஏ படிக்கிறப்பவே நீங்க நம்ம பேஸ் வந்து ஸ்ட்ராங்கா போட்டோம் அப்படின்னா அடுத்து பிசிடி போறப்பல இந்த ரூட் வேர்ட் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது அரோட்டா அங்கேயும் வரும். நீங்க பரோட்டா சாப்பிட மணி வேணும்னு நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அப்டக்ஷன். இது பாருங்க, அப்டக்ஷன்னா டக்குன்னு எடுத்துக்கங்க. டக்குக்கு எப்படி இருக்கும்? மூக்கு நீட்டமா இருக்கும். அப்போ நீட்டுதல் ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து டக்கு வந்து அடிக்கடி என்ன பண்ணுவோம்? தண்ணியில உள்ள போயிட்டு வரும்ல, பாத்துருக்கீங்களா? தண்ணியில வெளியே போயிட்டு இருக்கும், திடீர்னு உள்ள குளிக்கணும்னு உள்ள போயிட்டு வரும். உள்ளிழுப்பு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம சட்டத்துல வந்து அப்டக்ஷன்னா டக்க கடத்திடுவாங்க அப்படின்லாம் பார்த்தோம். கடத்துதல் அந்த மாதிரி பார்த்தோம். உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து உள்ள குழப்ப மாட்டாங்க. ஓகே, நீங்க பயப்பட தேவையில்லை. அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல மைண்ட் செட் பண்ணி படிச்சுங்க. கண்டிப்பா ஞாபகம் வரும். நான் ரிவைஸ் பண்ணி விடுறேன், தைரியமா படிங்க. ஓகே, மசில்னா தசை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து ரேஷன்ஸ். இது நம்ம நிறைய டைம் படிச்சிருக்கோம். ரேஷன் கடையில வந்து நம்ம ரொம்ப நேரம் லைன்ல நின்று இருந்தா நம்மளால நிக்க முடியாது. நம்ம பிறழ்ச்சி ஆயிடுவோம். அதாவது லைன் விட்டு வெளியே வந்துருவோம், பிறன்றுவோம், பிறழ்ச்சி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, அடுத்து பயோஜெனிஸ். இது பிரிச்சு பாருங்க. பயாலஜி அப்படின்னு அர்த்தம். உயிரியலின்னு வந்திருக்கு. ஜெனிசிஸ்னா ஜென்ஸ்ன்னு வருது பாருங்க. ஜென்ஸ் லேடிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஜென்ஸும் ஒரு பிறப்பு தானே, பிறப்பு. ஓகேவா? அடுத்து அப்லாக்ஷன். இந்த லாக்டின் வருது பாருங்க. இந்த பால் தயிர் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து லாக்டிக் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப தயிர்ல கூட லாக்டிக் ஆசிட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த லாக்டின் வந்தாவே அந்த பால் தயிர் சம்பந்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க லாக்டின் வந்திருக்கு, அப்போ பால்னு அர்த்தம். அப்போ தாய்ப்பால். இங்க பாத்துங்க, ஏபி தான் வந்து உங்களுக்கு பேஸ் வேர்டு. ஏபினா ஆப்சன்ட்னு அர்த்தம். அப்ப இல்ல, மறந்துருச்சு, அந்த மாதிரி மறத்தல். ஓகேவா? அப்லாக்ஷன், தாய்ப்பால் மறத்தல். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் பக்கமா பேட்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. 13 மனப்பாட பகுதிகள், கலைச்சொல், சொற்பொருள், மயங்கொலி, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இந்த மாதிரி ஒரு 13 டாபிக்ஸ் நீங்க எங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்றீங்களோ அதை நம்ம இது பண்ணி டோட்டலா ஒரு 30 to 40 கொஸ்டின். ஏன்னா நீங்க ஒரு 60 கொஸ்டின் வந்து நீங்க டைரக்டா வந்து ஸ்கூல் புக்ல வரும், கான்செப்டா வரும், அதை நீங்க அடிச்சிருவீங்க. கான்செப்டா வர்றது எல்லாரும் படிச்சு அடிச்சிடலாம். இந்த 40 கொஸ்டின் தான் ஸ்ட்ரகிளா இருக்கும். எங்கிருந்து கேட்கறாங்க, எப்படி இதை மனப்பாடம் பண்றதுன்னு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து இமேஜ் பிளஸ் ஷார்ட்கட்டோட எளிமையா ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி பார்த்தாவே போதும், வீடியோ பார்த்தாவே போதும். நம்ம கேரண்டியா நம்ம கிளாஸே எனஃப் தான், நல்லா மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். அப்படியே போய் நீங்க எழுதிடலாம். ஸோ இந்த 40 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்க. ஓகேவா? ஈஸி டு ரிமெம்பர். உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. அந்த அளவுக்கு நம்ம ஷார்ட்கட் தரமா இமேஜ் வச்சு மேக்ஸிமம் நம்ம ஷார்ட்கட் கொடுத்துருவோம். நம்ம டெமோ கிளாஸஸ் வந்து நான் கீழே வைக்கிறேன். தமிழ் டெமோ கிளாஸஸ்ன்னு சொல்லி பிளேலிஸ்ட் வைக்கிறேன். கலைச்சொல்லா இருக்கட்டும், சொற்பொருள், இது எல்லாத்துக்கும் நான் டெமோ கிளாஸஸே வைக்கிறேன். நம்ம மெயினா அவுட் சோர்ஸ்க்கு ஸ்கூல் புக் ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா கொண்டு போற மாதிரி தான் நம்ம பேட்ச் இருக்கும். சட்டம் அப்படிங்கிற அந்த கலை சொல்லே வந்து சிலபஸ்ல இருக்கும். அதை வந்து நம்ம 75 to 80% நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதே மாதிரி நம்ம 14 வால்யூமும்
இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம முடிக்க போறோம். அதனால குயிக்கா ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம வந்து 1200 கோர்ஸ் பிரைஸ், இது வந்து 600 ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்குறோம். 1 இயர்க்கு வரும். டோட்டலா நீங்க 1 இயர் ஆக்சஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஆஃபர் பிரைஸ் தான். குயிக்கா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி ஸ்பீடா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஈஸியா இருக்கும். அடுத்து அப்லெப்சியா, லெப்சினா பெப்சி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? நம்ம பெப்சி பாட்டில் வந்து இப்போ குருடா இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து குருடா இருக்காங்க, அவங்களுக்கு எது பெப்சி எது 7 அவங்களுக்கு தெரியாது இல்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட்காக தான் சொல்றேன். ஓகேவா? லெப்சினா பெப்சி, அவங்களுக்கு குருடா இருக்கவங்களுக்கு பெப்சியா 7 எது எந்த ஜூஸ்ன்னு தெரியாது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அபோ மாசம் வருது பாருங்க, மாசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாசம்னா மாசம் நமக்கு இறைப்பையில செரிமானம் சரியா ஆகலைன்னா நமக்கு மாசம் வந்து நமக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை வந்துடும் அப்படின்னு ஞாபகிச்சுங்க. வயிறு சார்ந்த வாந்தி ஆகுறது, டிசென்ட்ரி ஆகுறது, அந்த மாதிரி ஆயிரும்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, இறப்பையிலையோ இறப்பையில நமக்கு செரிமானம் சரியாகலைன்னா மாசம் நமக்கு பிரச்சனை ஆயிரும், அந்த மாதிரி ஞாபகிச்சுக்கலாம். ஓரல்னு வருது பாருங்க. ஓரலா சொல்லு, வாய் வழியா சொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப ஸ்கூல் காலேஜில் கூட ஓரல் டெஸ்ட் வைப்பாங்க. அப்போ வாய் வழியா சொல்றது, அப்போ வாய்ப்புற. ஜோன்னா என்ன, அதோட பகுதி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து அபார்டிசைடு, இது பாருங்க, அபார்ட் பண்ணிடுறது, கரு கலைச்சிடுறதுன்னு சொல்லுவாங்களா, அபார்ட் பண்றதுன்னு சொல்றது. கரு சைடு அப்படின்னா கொலை. நம்ம முன்னாடியே ஒண்ணு பார்த்தோங்க, ஹோமிசைடு. இந்த ஹோம் சைடுல எல்லாம் மனித கொலை பண்றாங்க அப்படின்லாம் பார்த்தோம் நம்ம முன்னாடியே. ஓகேவா? சட்டத்துல பார்த்தோம், இந்த ஹோம் சைட்லயே வந்து மனித கொலை பண்றாங்க அப்படின்னு. அப்ப இந்த சைடுன்னு வந்தாவே கொலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சைடுன்னு வந்தாவே கொலை, எந்த சைட்ல யார் கொலை பண்ணுவானே நமக்கு தெரியாது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இங்க பாருங்க, அபார்ட் அப்படின்னா கரு சிதைக்கிறது, கரு கலைக்கிறது. ஃபேஷியன் அப்படின்னா ஃபேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? நம்ம ஃபேஷனா ஏதாவது பார்த்தா நம்மள அது தூண்டும், நாமளும் அது வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இப்ப ஆக்டர் எல்லாம் வந்து ஃபேஷனா போடுவாங்க. இப்போ விஜய் சாரா இருக்கட்டும், அஜித் சாரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஷனா போடுவாங்க ட்ரெஸ். அதை பார்த்தா நம்மளுக்கும் தூண்டும், நாமளும் வாங்கி போடணும்னு சொல்லி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அபார்ட்டிவ்னா என்னங்க, கரு கலைஞ்சிடுறது. அப்போ என்ன, நிறைவு பெறாதது, கரு செதஞ்சிடுறது, நிறைவு பெறாம போறதுன்னு அர்த்தம். அடுத்து அபார்ட்டிவ் அப்படின்னா தடை பெற்ற. அதே தாங்க, அபார்ட்டிவ்னா என்ன, கரு கலைஞ்சிடுறது, கரு நிக்காம கலைஞ்சிடுறது. அப்ப என்ன, தடையாயிருச்சுன்னு அர்த்தம். தடை பெற்ற, நிறைவு பெறாதது, அந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? டிரான்ஸ்டக்ஷன், டிரான்ஸ்னா டிரான்ஸ்பர் பண்றது, மாத்துறதுன்னு அர்த்தம், மாற்றம். ஓகேவா? அபார்டஸ் இங்கேயும் இருக்கு பாருங்க, அபார்ட் கரு சிதைவு. எங்க கரு சிதைவு, எங்க நிறைவு பெறாதுங்கிறது மட்டும் கொஞ்சம் மைன்யூட்டா ஒரு டைம் ரீட் விட்டீங்கன்னாவே எனஃப் தான். ரொம்ப போட்டுலாம் குழப்ப மாட்டாங்க, பயப்பட தேவையில்லை. அபார்டஸ் கரு சிதைவு. அடுத்து அபாரிஷன், பிரேஷன். இது வந்து நான் புயல் நடத்துறப்பே சொல்லியிருப்பேங்க. பிரேசன் அப்படின்னா பிரேஸ்லைட்டு. இப்போ பிரேஸ்லைட் வந்து பிரேஸ்லைட் போய் நம்ம அடமானம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த அடமானம் வைக்கிற சேட் என்ன பண்ணுவான், அது வந்து தேய்ச்சி பார்ப்பான். சிராய்த்தல் தேய்த்தல்னா ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இதே தான் நான் சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் நான் கலை சொல் வீடியோ போடுறப்போ படிமம் மூலம் படியில நான் சொல்லியிருப்பேன். பிரேசன்னா பிரேஸ்லைட். நம்ம அது வந்து தேய்ச்சி பார்ப்போம், சிராய்ச்சி பார்ப்போம், தேய்ச்சி பார்ப்போம் நம்ம சொல்லியிருக்கோம். அதே தான் இங்க சொல்லியிருக்கு, சிராய்ப்பு தேய்வு. ஓகேவா? அடுத்து அப்செஸ் அப்படின்னா சீல் கட்டியே சொல்ல வராங்க. ஓகேவா? அப்செஸ் அப்படின்னா சீல் கட்டி. இதுக்கு நான் ஷார்ட்கட் போடலைங்க, அதனாலதான் நான் உங்களுக்கு இமேஜே வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, போட்டேன், அதே பாத்துங்க. அப்செஸ்னா சீல் கட்டி. அடுத்து சிசன் அப்படின்னா சிசர் அப்படின்னு ஞாபகிச்சுங்க. சிசர் வச்சு முடி கட் பண்ணா என்ன, முடி உதிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்சல்யூட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்சல்யூட்னா முழு, அப்சல்யூட்னா சொல்யூஷனு. நம்ம துணி துவைக்கிறப்ப சொல்யூஷன் வந்து முழுமையா போட்டுருவோம் தண்ணியில அப்படின்னு சொன்னேன். முழுமையா போட்டுருவோம் தண்ணியில. தண்ணினா தனி அப்படின்னு அர்த்தம். முழுமையா தண்ணியில போட்டுருவோம், தனி அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2 தான். அப்ப தனி சார்பில்லா. கான்ஃபிகரேஷன் என்ன, இப்போ அமைப்பு, இப்போ போனோட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ போனோட அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்கறது தான். அடுத்து அப்சல்யூட்னா முழுனா என்ன, முற்று பெற்றது அப்படின்னு அர்த்தம். முற்றீர. ஹியூமிடிட்டினா ஈரப்பதம் சொல்லுவோம். ஈரப்பதம், ஹியூமிடிட்டி, ஈரப்பதம். அடுத்து அப்சர்வ் பண்றது. இது மட்டும் பாருங்க, அப்சர்வ் பண்றதுன்னு என்ன, உறிஞ்சுக்கிறது. இப்போ ஸ்பான்ஸ் வச்சு தண்ணி அது மேல ஊத்தினீங்கன்னா உறிஞ்சுக்கும், உறிஞ்சுதல். இங்கே இருக்கு பாருங்க, அப்சர்வ் பண்றது, உறிஞ்சுறது. ஓகேவா? உறிஞ்சுறது. ஃபேசியன்னா அதோட தன்மை கொண்ட அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து அப்சார்பிங் அப்படின்னாவே நான் சொன்ன மாதிரி அப்சர்வ் பண்றது, உறிஞ்சுறது. சர்ஃபேஸ்னா தளம் சொல்லுவோம். இது நமக்கு தெரிஞ்சதுதான், சர்ஃபேஸ் ஏரியா, தளம் அப்படின்லாம் சொல்றது. அடுத்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்சார்ப்ஷன் அப்படின்னா உறிஞ்சிய, நான் சொன்னதுதான். அப்சர்வ் பண்றது, உறிஞ்சது. ஸ்பெக்ட்ரம்னா நீங்க இது பார்த்திருப்பீங்க இந்த படத்துல, இவங்க பேர் கூட ஹாசினின்னு இருக்கும், இவங்க ஹீரோயின் பேர். அந்த படத்துல ஜெயம் ரவி கூட நடிச்சிருப்பார். டக்குன்னு எனக்கு படம் ஞாபகம் வர மாட்டேங்குது, எடுத்து வைக்கிறப்ப ஞாபகம் வந்துச்சு, இப்ப ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த ஸ்பெக்ட்ரம் இது வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க, கலர் கலரா தெரியும் உள்ள. நீயும் பாருன்னு சொல்லி கூட ஹீரோட காமிச்சிட்டு இருப்பாங்க, ரொம்ப கலர் கலரா தெரியும். அதுக்கு பேர் தான் அந்த ஸ்பெக்ட்ரம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. நிறமாலை. ஓகேவா? நிறமாலை, ஸ்பெக்ட்ரம்.
அப்சார்ப் பாருங்க, அப்சார்ப் பண்றதுன்னா உறிஞ்சுறது. எபிலிட்டி, உனக்கு எபிலிட்டி இருக்கா, உனக்கு திறன் இருக்கான்னு கேட்கறது தான். அடுத்து அப்சார்ப் பண்றதுன்னா என்னங்க, உறிஞ்சுறது என்ன, உள்ள இழுக்கிறதுன்னு அர்த்தம், உள்ளி ஈர்த்தல். அடுத்து ட்ராக், அப்ஸ்ட்ராக்ட், இது நம்ம நடத்திருக்கோம். ட்ராக்னாவே சுருக்கமா இருக்கும், ரயில்வே ட்ராக்கு. ஓகேவா. அடுத்து மேனியான் இருக்கு பாருங்க, இதுல ஐ மட்டும் தூக்குங்க, மனன்னு வருது பாருங்க. இப்போ மேனியான் இருக்கு, ஓகேவா. இதுல மன அப்படின்னு மட்டும் எடுத்துக்கோங்க, ஐய கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ மனநோய் அப்படியே வந்துருச்சு பாத்தீங்களா. அடுத்து அபுண்டன்ஸ், கண்ட்ரோல்னா கட்டுப்பாடு. அபுண்டன்ஸ்னா மிகுதியான கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, பைஸ்னா பிசின்னு எடுத்துங்க. பைஸ்னா பிசின்னு எடுத்துங்க. பிசியா நம்ம போன் பேசிட்டே போய் குழியில விழுந்துட்டோம், ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த நெஞ்சு வலி வந்தா கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா. இப்போ கார்டியா அப்படின்னு வந்தாவே அந்த இதய நோய் சம்பந்தப்பட்டது, இதயம் சம்பந்தப்பட்டது. இங்க அக்கார்டியா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிறப்புலயே இதயம் இல்லை அப்படிங்கிறத சொல்ல வராங்க, பாத்துக்கோங்க. கார்டியானவே இதயம் சம்பந்தப்பட்டது. அப்போ நீங்க ஒரு ஆப்ஷனுக்கு வந்துடலாம், இதயம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி. இதுல அக்கார்டியாங்கிறப்ப அந்த பிறப்புலயே இதயம் இல்லை, ஆப்போசிட்டே ஞாபகம், நெகட்டிவா. ஓகேவா. அடுத்து இது பாருங்க, அக்காரி சைடு. இது பாருங்க, இது காரு. ஓகேவா. சைடு இந்த சைடு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. கார் சைடுல புழு வந்துருச்சுன்னா பாருங்க, இதுல ஃபுல்லா புழு இருக்கா, புழு வந்துருச்சுன்னா நம்ம கொன்றுவோம். கார் சைடுல எல்லாம் புழு வந்துருச்சுன்னா நம்ம கொன்றுவோம், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. அடுத்து பாருங்க, இது ரெண்டு பாருங்க, அக்காரி இப்ப சொல்லி கொடுக்கறது தாங்க. இது வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எங்க படிச்சாலும் வந்துடும். ஓகேவா. அக்காரோ நம்ம பூச்சி வகை தான் வரும். அக்காரோ அப்படின்னா சிறு பூச்சி வகை. அக்காரி அக்காரோ ரைமிங்கா சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். நான் ஏன் ரிப்பீட்டா சொல்றேன்னா உங்க மைண்ட்ல ஏறணும். நீங்க ஹெட்போன் போட்டு கேட்டாவாச்சும் உங்களை மைண்ட்ல ஏற்றிடணுங்கிறதா என்னோட எய்ம். ஓகேவா. அக்காரி அக்காரோ அப்படின்னா சிறுபூச்சி வகை. ஓகேவா. சிறுபூச்சி அக்காரோ. ஓகேவா. இங்கே பாருங்க, அக்காரோன்னா உண்ணி பூச்சி சொல்றாங்க. இந்த உண்ணி போன்றனா உண்ணி பூச்சி எப்படி இருக்கும், அது சின்னதா தானே இருக்கும். அப்ப அக்காரோன்னு வந்தவே அந்த சிறுபூச்சி வகை தான் அப்படிங்கிறத நீங்க டிசைடுக்கு வந்துடணும். அதுல உன்னியும் கொடுத்துருக்காங்க, இது பாத்துக்கணும். அக்காராய்டு அப்படின்னு இருக்கு, இங்க அக்கார் ஐடி அப்படின்னு இருக்கு, இங்க ஓஐடி இருக்கு, இங்க வெறும் ஐடின்னு இருக்கு. ஓஐடி வந்தாதான் உண்ணி பூச்சி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. உண்ணி போன்ற சின்ன டிஃபரன்ஸ் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாருங்க, ரெசின் பிசின், இது அக்கராய்டு அப்படியே கொடுத்துட்டாங்க, அக்கராய்டுன்னு சொல்லி. அக்கராலஜி, அக்காரோனாவே சிறுபூச்சி பத்தி, அதை பத்தி படிக்கிறது, சிறுபூச்சியல். இது நம்ம முன்னாடியே நடத்திருக்கோம். ஆக்சசரி, இப்போ காருக்கு ஆக்சசரி வருது. காருக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் மாற்றுறது, காருக்கு வந்து அந்த வீல் கப்பு மாற்றுறது, காருக்கு டிசைன் பண்றது, இதெல்லாம் துணையா வரும், ஆக்சசரின்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடியே நடத்திருக்கேன். துணை. பட்டுனா என்ன, இந்த பூவோட பட்டுன்னு சொல்லுவாங்க, மொட்டு. அடுத்து ஆக்சசரினாவே துணையா வரும். இந்த பிக்மெண்ட்ஸ்ல பிக் மட்டும் எடுத்துங்க. பிக் எல்லாம் பார்த்தா ஒரே நிறமா இருக்கும், நிறமிகள், ஞாபகம் வச்சுக்கலாங்களா ஈஸியா. அடுத்து சிப்பி ரைன், இந்த பாருங்க, சிப்பி அப்படின்னு இருக்கு பாருங்க, சிப்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சிப்பி எப்படி இருக்கும், வலுவா இருக்கும். சிப்பிக்குள்ளதான் முத்து இருக்கும், அது பிரிச்சு எடுக்கவே முடியாது, ரொம்ப வலுவா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வல்லூர் போன்ற ரொம்ப மைன்யூட்டா நீங்க ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. சிப்பிக்குள்ளதான் வலுவா இருக்கும், முத்து இருக்கும், அதுக்குள்ள அது ரொம்ப வலுவா இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. இது பாருங்க, கிளைமேட் அப்படின்னு வருது பாருங்க. கிளைமேட்னா என்னங்க, சூழல். அக்ளைமேஷன்னா அதை தகவமைக்கிறது, சூழலை. ஓகேவா. அக்கோச்மெண்ட், கோச்சுக்கோ. நீ கோச்சுக்கிட்டு படிக்காம இருந்தா உன் காலம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகேவா. உன் காலம் தான் வேஸ்ட் ஆகும், அது திரும்ப பெறவே முடியாது அப்படின்னு அவசியம். 0ன்னு போடுறேன், அப்ப இங்கிருந்து நீங்க ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா. நீ கோச்சுக்கிட்டு படிக்காம இருந்தா, ஓகேவா, உன் காலம் தான் வேஸ்ட் ஆகும், திரும்ப பெறவே முடியாது, பெருக்காலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. இது பாருங்க, அக்ரஸ் அப்படின்னா பிரஷ் ஞாபகம் வச்சுங்க. நம்ம வீட்டுல பிரஷ் பண்றது. ஓகேவா. அது எப்படி நம்மளோட பழக்கம், அது நம்மளோட உடனே இருக்கும். ஓகேவா. நம்மளுடைய பழக்கம் அது. விரிவா பல்லு விளக்கணும். ஓகேவா. விரிவா பல்லு விளக்கணும். இவர் பாருங்க, நல்லா வாய் திறந்து விரிவா வச்சு பல்லு விளக்குறாரா, விரிவா விளக்கணும். இல்ல அப்படின்னா நம்ம பல்லு மூடிடும், சொத்தையாகி மூடிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. ஷார்ட்கட்காக தான் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அக்ரஸ்னா பிரஷ் ஞாபகம் வச்சுங்க. பிரஷ் எப்படி நம்ம உடன் பழக்கம், அது ரொட்டீனு. நம்ம விரிவா விளக்கணும் பல்ல. அப்புறம் வந்து இல்ல அப்படின்னா மூடிடும், எங்க எது வரும் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. நான் சொன்ன மாதிரி நீங்க ப்ராப்பரா பார்த்துட்டே படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஈஸியா மைண்ட் செட் ஆகும். ஓகேவா. அடுத்து அக்குமுலேஷன், இதெல்லாம் நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். அக்குமுல்னா கும்பல்னா கும்பலா திரள்வாங்க, திரள்னு வரணும், திறன் வந்திருக்கு. ஓகேவா. இங்கே பாருங்க, கும்பலா வந்து திரள்வாங்க, திரட்டு. ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க, சிற்றினங்கள். இந்த இனம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பீசிஸ் அப்படின்னா. ஓகேவா. இது ஜென்ரலா தெரிஞ்சதுதான். செல்லுலார், செல்லுன்னா என்ன, ஒரு செல்லுனா ஒரு உயிரணு அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லுலார் அப்படின்னா உயிரணு அற்ற. ஓகேவா. சென்ட்ரிக்னா மையமா இருக்குது. சென்ட்ரிக்னா மையம் இல்லாம இருக்கு, மைய நிலா.
குரோமேட்டிட் அப்படின்னே வந்துடும். ஓகேவா? சென்ட்ரிக் அதே தான், மைய நிலா. அடுத்தது வந்து குரோமோசோம்ஸ் அப்படின்னா குரோமோசோம்னு சொல்லுவாங்க, மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. குரோமோசோம்ஸ் ஒத்து போகுது, மரபணுக்கள் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. மரபு திரி. இது பாருங்க, எசெர்வுலஸ் அப்படின்னா கொனிடிய காம்பு மெத்தை அப்படின்னு இருக்கு. நான் இதுக்கு ஷார்ட்கட் போடல, அப்படியே சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, திருப்ப இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. அதே ஏசெட்டா புலம் வளம் அப்படின்னு ஞாபகம். புலம்னா வளம் வர்றது. நம்ம ஊர் சுத்தி வளம் வந்துட்டே இருந்தோம்னா நமக்கு என்ன ஆகும்? இடுப்பெலும்புல குழி விழுந்துரும். அந்த மாதிரி ஞாபகம். இடுப்பெலும்பே வலிக்கும் இல்ல, நம்ம இப்ப பைக்லயே ரொம்ப தூரம் போயிட்டு வந்தா இடுப்பெலும்பு வலிக்கும். இந்த மாதிரி இடுப்பெலும்புல குழி விழுந்துரும். எசெட்டா புலம்னா வளம் வரணும். நம்ம பைக்ல ரொம்ப தூரம் வளம் வந்தோம்னா இடுப்பெலும்பு குழியாயிரும். ஏசெட்டல் பாண்ட்ஸ். இது பாருங்க, ஏசெட்டைல் அப்படின்னா அப்படியே இருக்கு. ஏசெட்டைல் பாண்ட்ஸ்னா பிணைப்புன்னு சொல்லுவோம். பாண்டு அப்படின்னு சொல்லுவோம், பிணைப்பு. அடுத்து ஏ சினி அப்படின்னா அச்சனி. நான் அச்சன் வச்சுக்க அப்படின்னு ஞாபகம். அச்சனின்னா நான் அச்சனா செவந்துரும். அறையின்னு வருது பாருங்க. அறைனா அறையிறதுன்னு அர்த்தம். அச்சனா என்ன, அடிக்க போறேன், அறைய போறேன்னு அர்த்தம். அரைஞ்சனா செவந்துரும், செவ்வரை கனி. அடுத்தது ஏ சில்லஸ் டெண்டான் நான் டெண்டான். ரைமிங்கா நான் வச்சுக்கேன். நானு டெண்டான். ஓகேவா? நானு டெண்டான். ஓகே. அடுத்தது ஏ கிளைமி டியாஸ். கிளைமி இங்க பாருங்க, CHLAMYன்னு இருக்கு. கிளைமி சாமி அப்படின்னு ஞாபகம். கிளைமி சாமிக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம மலர்கள் இதழ்கள்லாம் போட்டு பூஜை பண்ணுவோம். உரையற்ற அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது மட்டும் நல்லா ஞாபகம். உரையற்ற மலர்கள் இதழ்கள். அடுத்து ஏ குரோமேட்டிக். இது நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். குரோம்னா நிறமா இருக்கும், அங்கங்க வித்தியாசமா நிறமா இருக்கும் நிறம். அக்ரோமேட்டிக் அப்படின்னு வருது, அப்போ நிறம் இல்லா. ஓகேவா? ரிவர்ஸ்ல வருது, நெகட்டிவா வருது. அதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம். இதெல்லாம் பாருங்க. ஆசிட்னாவே நம்ம என்ன சொல்லுவோம்? அமிலம். டெபாசிஷன் ஆகுதுன்னா படியுதுன்னு அர்த்தம். இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஆசிட் அப்படின்னா அமிலம். இன்டைஜஷன்னா செரிமானம் ஆகாம இருக்குது. டைஜஷன்னா செரிமானம் ஆகுறது. இன்டைஜஷன்னா செரிமானம் ஆகாம இருக்கிறது, சரியாமை. அடுத்தது ஆசிட்னா அமிலத்தன்மை. ஆசிடிமியா அப்படின்னா ரத்த அமிலத்தன்மை. ஓகேவா? டிமியா அப்படின்னா ரத்த அமிலத்தன்மை. ஆசிட்னா எல்லா பக்கம் வந்துடும், அமிலம். ஃபாஸ்ட். ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா என்ன பண்ணுவோம்? ஃபாஸ்டா போய் அதை வாங்கிடுவோம். ஃபாஸ்டா அப்போனா என்ன, பற்று. ஒரு விஷயத்துல பற்று இருக்குன்னா நம்ம ஃபாஸ்டா படிப்போம். இப்போ குரூப் 4ல எனக்கு பற்று இருக்கு, நான் வாங்கியே ஆகும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஃபாஸ்டா படிப்பேன். ஓகேவா? பாக்டீரியானா பாக்டீரியம், அதே தான் அமிலப்பற்று. பாக்டீரியானா என்ன? பாக்டீரியான்னு சொல்லலாம், நுண்மம் சொல்லலாம். சின்ன நுண்மையா இருக்கும். நுண்ணா என்ன சொல்ற? சின்ன பார்ட்டிகல்ஸ் என்ன சொல்லுவோம்? நுண்மையா இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப நுண் அப்படின்னாலும் பாக்டீரியா தான். ஆசிட்னாவே அமிலம். நான் சொன்ன பாருங்க, ஃபாஸ்ட். ஒரு விஷயம் நமக்கு பற்று இருக்குன்னா நம்ம ஃபாஸ்டா போய் படிச்சு முடிச்சிருவோம். ஸ்டெயின்னா சாயம். இப்போ துணியில கூட சொல்லுவோம், துணியில ஸ்டெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சாயம் இருக்கு, சாயம் ஒட்டிடுச்சு அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அடுத்து அசிடிஃபிகேஷன். ஆசிட்னு வருது பாருங்க, அமிலம். அசிடிஃபிகேஷன் அப்படின்னா அப்படியே ஆகிறது அப்படின்னு அமிலமாக்கல். ஆசிட்னா அமிலம். செல்னா ஒரு செல்லு, ஒரு உயிரணு அப்படின்னு சொல்றது. அடுத்து ஆசிட் அப்படின்னாவே திருப்ப அமிலம் தான், அமிலப்பற்று. ஓகேவா? ஆசிட் திருப்ப அமில தேக்க நோய். ஆசிட்னாவே அமிலம் வந்துடும். ஓகேவா? சிஸ்ன்னு வந்திருக்கு, என் சிஸ்ஸுக்கு நோய் வந்துருச்சு. அந்த மாதிரி நம்ம சிஸ்னா சிஸ்டர், என் சிஸ்டருக்கு நோய் வந்துச்சு. ஆசிட்னா அமிலம், சிஸ்னா நோய், அப்படியே சேர்த்து ஞாபகம். அசினஸ் அப்படின்னா அப்படியே அசினஸ் வந்துருச்சு. சுரபிக் குழிவுகள் அப்படின்னு போட்டிருக்கு. அசினஸ்னா சுரபிக் குழிவுகள், இதை மட்டும் தனியா ஞாபகம். சுரபிக் குழிவுகள். இது பாத்துங்க, அக்கோலியோமேட் அப்படின்னா உடற்குழி அற்றவை. அக்கியோலோமேட் அப்படின்னா உடற்குழி அற்றவை. அக்கியோலோமேட்னா நல்லா ஞாபகம், உடற்குழி அற்றவை. இதுக்கு நான் ஷார்ட்கட் போடல. ஓகேவா? அடுத்து பாருங்க, அக்கோஸ்டிக்ஸ். கோஷ்டி. நான் கூட சொன்னேன், ஸ்கூல் காலேஜ்ல கோஷ்டியா இருப்பாங்க. ஒரு 20 பேருனா கோஷ்டியா இருப்பாங்க. அதுல 4 பேருன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. நீ எந்த கோஷ்டின்னு சொல்லி கேட்டு ஒலி எழுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். கேட்பு ஒலி அப்படின்னு சொல்லியிருக்கேன். கேட்பாங்க, ஒலி எழுப்பி, சவுண்ட் எழுப்பி கேட்பாங்க. அதுல இங்க ஒலி வந்திருக்கு. ஓகேவா? அதேதான். ஃபேசியல். ஃபேஸ்னா என்னங்க? முகம் அப்படின்னு அர்த்தம். நெருன்னா நரம்பு. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். நரம்புன்னு சொல்றது. அக்கோஸ்டி. ஒலி எழுப்பி கேட்பாங்க. ஒலி சார், ஒலிய. இது பாருங்க, அக்வாட்டிக்னாவே நீர் சம்பந்தப்பட்டது. அக்வாட்டிக்னாவே அக்வா. இது மட்டும் ஞாபகம். அக்வாஃபினா. வாட்டர் கேன் கூட பார்த்துருப்பீங்க. அக்வாஃபினா வாட்டர் கேனு. அது என்னது? அது நீர் சம்பந்தப்பட்டது தானே, நீர். இது பாருங்க, சாப்ரோஃபைட். சாப்பிட்றோம். நம்ம என்னத்தை சாப்பிட்றோம்? நம்ம மக்கி போகாததை சாப்பிடணும். இப்ப மக்கி போன பொருளை சாப்பிடுவோமா? மக்கி போன கெட்டு போன பொருளை நம்ம சாப்பிட மாட்டோம்ல. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மக்கி போனதை தவிர மற்றது எல்லாமே நம்ம சாப்பிடுறோம். அப்போ மட்கு உண்ணி அந்த மாதிரி வந்துடும். அடுத்து அக்வயர்டு. குயர்ன்னு வருது பாருங்க. இப்போ நோட்டு வாங்குவோம், ஒரு குயர் நோட்டு, அது வாங்குவோம். நம்ம பணத்தை கொடுத்து அது ஈட்டிடுவோம் அப்படின்னு ஞாபகம். ஈட்டு பண்பு. பணத்தை கொடுத்து அது ஈட்டிடுவோம். ஒரு குயர் நோட்டை ஈட்டு பண்பு, ஈட்டிடுவோம், பெற்றுருவோம், அந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? அக்வயர்டு பாருங்க, குயரு.
ஒரு குயர் வந்து பணத்தை கொடுத்து ஈட்டிடுவோம், பெற்றுருவோம், பெறப்பட்ட. இம்யூனோனா இம்யூன் சிஸ்டம், நம்ம எதிர்பார்த்தல் அர்த்தம். இம்யூன் அப்படின்னு, உனக்கு இம்யூன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, எதிர்பார்த்தல். டெஃபிஷியன்சினா அது பற்றாக்குறையா இருக்குன்னு அர்த்தம். டெஃபிஷியண்டா இருக்கு, பற்றாக்குறையா இருக்கு. டிசீஸ் அப்படின்னா நோய்கள். ஓகேவா, பிரிச்சு நான் சொல்லிட்டேன், பாத்துங்க. அக்ரிடாலஜி, வெட்டுக்கிளியல், வெட்டுக்கிளியை பத்தி படிக்கிறது. அக்ரிடாலஜி, கிரிடுனா சிடு சிடு சிடுன்னு விழுகும். இப்போ வெட்டுக்கிளியை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிக்காது, சிடு சிடு சிடுன்னு பறந்துட்டே இருக்கும். கிரிடுனா சிடு சிடு சிடுன்னு பறந்துட்டே இருக்கும் வெட்டுக்கிளி. ஓகேவா, அடுத்து இது நீங்க ஸ்டடி பண்றதுக்கு ஒரே ஒரு பேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸி தான், ஒரே பேஜ் தான், சிம்பிளா நீங்க படிச்சிடலாம். ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க, அங்க பார்த்ததே தான். ஓகேவா, ரொம்ப ஈஸி தான். நம்ம ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாமா? கிரிடுனா சிடு சிடு சிடுன்னு விழுகும் வெட்டுக்கிளி. அதாவது குயரு, ஒரு குயர் நோட்டை நம்ம வந்து பெற்றுருவோம், ஈட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பெற்றுறதுன்னா என்ன, ஈட்டிக்கிறதுன்னு அது. இம்யூன்னா நமக்கு எதிர்பார்த்தல் இருக்கான்னு பாக்குறது. டெஃபிஷியன்ட்னா பற்றாக்குறை இருக்குது. டிசீஸ்னா நோய்கள். ஓகே, ஒரு குயர் நோட்டை நம்ம ஈட்டிடுவோம். அக்வாட்டிக்னா அக்வாஃபினான்னு அர்த்தம். அது நம்ம என்ன, நீர் சம்பந்தப்பட்டது சாப்பிட்றோம், மக்கி போகாததை சாப்பிட்றோம். அக்கோஸ்டினா கோஸ்டி, நீ என்ன கோஸ்டின்னு சொல்லி கேட்டு ஒலி எழுப்பாங்க. அப்போ ஒலி சார் ஒலிய, இங்கே ஒலி. ஃபேஸ்னா முகம், நெருவுனா நரம்பு. அக்ளோமேட் அப்படின்னா உடற்குழியற்றவை. அசினஸ் அப்படின்னா சுரபி குழிவுகள். அசிடோஸ், ஆசிட் அப்படின்னாவே அமிலம். சிஸ்க்கு வந்து நோய் வந்துருச்சு. அசிடோஃபிலிக் அப்படின்னா அமிலப்பற்று. அடுத்து அசிடோஃபில் செல், அமிலோ. இது பாருங்க, உங்க ஃபில்லுன்னு வருது, ஃபிலோயிக் பாருங்க, ஃபில்லு ஃபொலோயிக் அப்படின்னு இருக்கு. ரெண்டுமே வந்து பற்று அப்படின்னு தான் வருது. ஃபில் ஃபொலோயிக் அப்படின்னாவே பற்றுன்னு அர்த்தம். ஓகேவா, ஃபில், நம்ம ஒரு விஷயத்து மேல பற்று இருக்குன்னா நம்ம அந்த இடத்த போய் ஈஸியா ஃபில் பண்ணிடுவோம். இப்போ கவுன்சிலிங்ல போய் சீட் ஃபில் ஆகணும். அப்போ நம்ம குரூப் 4 படிச்சு நமக்கு பற்று இருந்தா மட்டும்தான் நம்ம சீக்கிரம் போய் அந்த சீட்டை ஃபில் பண்ணுவோம், கவுன்சிலிங் சீட்டை ஃபில் பண்ணுவோம். ஃபிலாய் அப்படின்னு வருது. அப்போ ஃபில்லுன்னு ஞாபகம், அப்போ பற்றுன்னு வந்துருமா? அப்போ எது உங்களுக்கு குழப்பமும் இல்லை, அதுவும் நான் சொல்லிட்டேன். செல்னா உயிர், ஆசிட்னா அமிலம், ஃபாஸ்ட். ஒரு விஷயத்து மேல அதே மாதிரிதான் இதுவும். ஒரு விஷயத்து மேல நம்ம பற்று இருந்தா நம்ம ஃபாஸ்டா படிப்போம். ஒரு விஷயத்து மேல நமக்கு பற்று இருந்தா சீக்கிரம் போய் கவுன்சிலிங்ல சீட்டை ஃபில் பண்ணுவோம். ஃபிலாய்க், அப்ப பற்றுன்னு வந்துடும். ஃபாஸ்ட் அப்படின்னா பற்று. பாக்டீரியானா நுண்மம், பாக்டீரியம் வந்துடும். ஆசிட் அப்படின்னா அமிலத்தன்மை. டைஜஷன்னா செரிமானம் ஆகுறது. இன்டைஜஷன்னா செரிமானம் இல்லாம இருக்கிறது. டெபாசிட் ஆகுறதுனா படிக்கிறதுன்னு அர்த்தம். குரோம்னா கலரா இருக்கும். அக்ரோமேட்டிக்னா நிறம் இல்லாம இருக்கும். அடுத்து கிளைமினா சாமி ஞாபகம். சாமிக்கும் மலர்கள் இதழ்கள் போட்டு வணங்குவோம். டெண்டான் நான். அடுத்து அக்கினி, அச்சினி அப்படின்னு இருக்கு. அச்சனா அவ்வளவுதான்டா, அற விட்டுருவேன், செவந்துரும் அப்படின்னு ஞாபகிச்சுங்க. அசிட்டல் பான்ஸ்னா பிணைப்பு. அசிட்டா புலம் வளம் வரணும். இடுப்பு எலும்பு குழி ஆயிரும். அசர் விலஸ் அப்படின்னா கொண்டாடிய காம மெத்தைன்னு இருக்கு, அது அப்படியே ஞாபகிச்சுங்க. ஏ சென்ட்ரிக்னா சென்டரா இருக்கிறது. ஏ சென்ட்ரிக்னா சென்டர் இல்லாம இருக்கிறது. மைய நிலா. குரோமோசோம்னா குரோம்னா மரபு. குரோம் அப்படின்னா குரோமேட்டிட் அப்படியே வந்துடும். செல் அப்படின்னா உயிரணு. ஏ செல்லுனா உயிரணு அற்ற. கும்மல் அப்படின்னா திரள்றது. ஸ்பீசிஸ்னா இனங்கள். கும்மல் அப்படின்னா திரள்றது, திரட்டல். ஓகேவா, அடுத்து அக்ரஸ் அப்படின்னா பிரஸ் எப்படி நமக்கு உடனே பழகுனது, நம்ம கூடவே இருக்கும். விரிவா விளக்கணும், இல்லைன்னா வந்து பல்லு மூடிடும். மூடிய புள்ளி அப்படின்னு வருது. அடுத்து வந்து கோச், நீ கோச்சு கிட்டீங்கன்னா உனக்கு தான் காலம் வேஸ்ட் ஆகும், உன்னால எதுவுமே பெற முடியாது. கிளைமேட் அப்படின்னா சூழல். கிளைமேட்டேஷன் அப்படின்னா அதுவா ஆகிறது, தகவமைக்கிறது. சிப்பி எப்படி இருக்கும், வலுவா இருக்கும். வல்லூறு போன்ற. ஆக்சசரினா துணையா வருது. பிக்கு வந்து ஒரே நிறமா இருக்கும், ஆக்சசரி துணையா வருது. பட்டுனா முட்டு. அக்கரோ சிறுபூச்சி. ஓகேவா, சிறுபூச்சி தான் வரும். இங்க அக்ராய்டு அப்படின்னா உண்ணி போன்றன்னு வரும், நல்லா பாத்துங்க. ரெசின், பிசின். ஓகே, அடுத்து கார் சைட்ல புழு வந்துருச்சுன்னா நம்ம கொண்டுருவோம். அடுத்து வந்து கார்டியாக் அப்படின்னாவே நம்ம இதயம் சார்ந்தது. அக்கார்டியா அப்படின்னா இதயம் இல்ல, பிறப்பு இல்லையே அப்படின்னு அர்த்தம். அது பிஸியா போனோம்னா நம்ம படுகொலியில விழுந்துருவோம். அடுத்து கண்ட்ரோல்னா கட்டுப்பாடுகள். மேனியான ஐ தூக்கிங்க, மனன்னு வருது, அப்போ மனநோய். ட்ராக் வந்து சுருக்கமா இருக்கும். அப்சர்வ் பண்றதுன்னா உள்ளி இருக்கிறது, அப்சர்வ் பண்றதுன்னா உறிஞ்சறது. அபிலிட்டினா திறன். ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா இந்த நிறம் கலரா தெரியுது, இந்த ஹாசினி அவங்க கூட பார்ப்பாங்க. அப்சார்ப்ஷன்னா உறிஞ்சுதல். அப்சார்பிங்னா உறிஞ்சுதல். சர்ஃபேஸ்னா தளம். அப்சார்ப்னா உறிஞ்சும். ஃபேசியன்னா தன்மை கொண்ட. அப்சார்ப்னா உறிஞ்சித்தல். அடுத்து அப்சல்யூட் அப்படின்னா முழுமை. தண்ணியில முழுமையா போடுவோம். தனி முழு ரெண்டு தான் வரும். இங்க முற்று அப்படின்னு வரும். முற்றுனா முழுமை பெற்றதுன்னு அர்த்தம். ஹியூமிடிட்டினா ஈரப்பதம். கான்ஃபிகரேஷன் என்ன அமைப்புன்னு கேட்கறது. சிசர்னா சிசரு, கட் பண்ண முடி உதிரும். அப்சஸ் அப்படின்னா சீல் கட்டி. இங்க பாத்துக்கங்க, இங்கே இமேஜ் வச்சிருக்கேன், நல்லா பாத்துக்கங்க. பிரேஸ்னா பிரேஸ் லைட்டு. கொண்டு போய் அடமான வச்சா சிராச்சு பார்ப்பாங்க, தேய்ச்சி பார்ப்பாங்க. அடுத்து அபார்ட் பண்றதுன்னா கரு சிதைவாகிறது. அபார்ட்னா கரு தடை ஆகுறது, அதான் சிதைவாகிறதுனா தடையாயிருச்சுன்னு அர்த்தம். டிரான்ஸ்ஃபர்னா மாத்துறது. அபார்ட்டிவ்னா அதான் அந்த கருவை உருவாகாம நிறைவு பெறாம இதாயிருச்சு, சேதந்துருச்சுன்னு அர்த்தம்.
அபார்ட்னா வந்து கடைசி ஃபேஷியன்னா ஃபேஷன் வந்து நம்ம தூண்டும். சைடுனா கொலை நான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் ஹோமிசைடுன்னு நம்ம நடத்தினதான். அபார்ட்னாவே கருக்கொலை தான் வரும். அடுத்து ஓரல்னா வாய் வழியா சொல்றது. ஜோன்னா பகுதி. மாசம் அப்படின்னா மோசமாயிரும். மாசம் மாசம் வந்து நம்ம இரைப்பை செரிமானம் சரியாகலைன்னா மாசம் மாசம் நமக்கு பிரச்சனை தான். அடுத்தது அப்லெப்சியா. லெப்சினா பெப்சி. பெப்சி வந்து பெப்சியா சமனப்பான்னு குருடா இருக்கவங்களுக்கு தெரியாது. லாக்ட் அப்படின்னா பால் தயிர் சம்பந்தப்பட்டது. தயிர்ல கூட லாக்டிக் ஆசிட் இருக்குன்னு சொல்லுவாங்க. லாக்டோபெசிலஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ தாய்ப்பாலை மறக்கிறது. ஏபின்னா மறக்கிறது. ஆப்போசிட் ஆப்சண்ட் மறக்கிறதுன்னு அர்த்தம். ஜெனிசிஸ்னா ஜென்ஸ் அவங்களும் ஒரு பிறப்பு தான். பயோனா உயிரி சம்பந்தப்பட்டது. அப்புறம் அர்பே ரேஷன்ல பிறழ்ச்சி ஆயிரும். அடுத்து டக்டர்னா டக்கு. ஓகேவா? டக்குக்கு வந்து மூக்கு வந்து நீளமா இருக்கும். அது வந்து உள்ள இழுத்துக்கும். ஓகேவா? உள் இழுப்பு. டக்கு டக்குன்னு தண்ணியில போயிடும். மசில்னா தசை. அடுத்து பரோட்டா. அரோட்டானா பரோட்டாக்கு சாப்பிட மணி வேணும். தமனி. ஓகேவா? அப்டாமினல்னாவே அடிவயிறு சொல்லிட்டேன். அப்டாமினல்னா அடிவயிறு. அப்டாமினல்னாவே அடிவயிறு. ஆக்சியல் அப்படின்னா ஆக்சிஸ்னா அச்சு. ஓகேவா? ஆனா ஆப்சண்ட் விலகுனது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம ஒரு டைம் நல்லா பார்த்துருக்கோம். ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணியிருக்கோம். என் கூடவே டிராவல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது சாத்தியம் தான். ஆனா என் கூட டிராவல் பண்ணணும். நல்லா படிக்கணும். ரிப்பீட்டா நான் சொல்லி கொடுத்த மாதிரியே ரிவைஸ் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் அடிக்கலாம். தைரியமா இருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.